வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ் மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்களே எல்லாரும் எப்படி? நீங்களே நல்ல சுகமாக இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான சுவையான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கிறேன். அதுதான் பச்சை பயிறு சூசியம். இது பச்சை பயிறு சூசியம் மட்டுமில்லை, பனங்கட்டி குட்டானில் செய்த சூசியம். எல்லாரும் சர்க்கரையில் சீனியில் பலவிதமாக எல்லாம் செய்து காட்டியிருக்கிறோம். ஆனால் நான் முதல் முறையாக சின்ன பரங்கட்டி குட்டான், எங்கட தாய்நாட்டு பரங்கட்டி குட்டானில் செய்த சூசியத்தை தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூசியத்துக்கு தேவையான பொருட்களை நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்திருக்கிறேன், தேங்காய் திருவல் 3/4 கப் எடுத்திருக்கிறேன். பரங்கட்டி குட்டான் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஒரு பிஞ்ச் தான் பாவிச்சிருக்கிறேன். தோய்க்கிற அதாவது இந்த சூசிய உருண்டைகளை தோய்ச்சி எடுக்கிறதுக்கு, அதாவது தோசை பதத்தில் கலவையே கலந்து எடுக்க வேணும். நாங்கள் மாவில் அதுக்கு மஞ்சள், உப்பு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தண்ணீரில் பாசிப்பயிரை ஊற வைக்க வேணும். நான் 4.5 மணித்தியாலத்துக்கிட்ட வச்சிருக்கிறேன். ஆனால் 4 தொடக்கம் 5 மணித்தியாலம் இதை நல்லா ஊற வச்சா தான் அவியறதுக்கு நல்லா வரும். அதோட நீங்கள் இந்த சூசியத்தை உடனடியாக செய்து சாப்பிட விரும்புகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை வறுத்து போட்டும் அவிக்கலாம். இங்கே பாருங்கோ, நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். நான் 4.5 மணித்தியாலத்துக்கிட்ட ஊற வச்சிருக்கிறேன். பாருங்கோ, அழகாக ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சு நல்லா அவிச்சு மசிக்க போகிறேன். மசிக்கைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் நாக்கில் கடிபடுற மாதிரி பயிரை கொஞ்சம் நறுவலாகத்தான் மசிக்க வேணும். முழுமையாக நசிக்கக்கூடாது. ஆனால் கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் மசித்து எடுக்க வேணும். இதில் இன்னும் சிறப்புன்னு சொன்னால் பாருங்க, அழகாக நான் மசித்து எடுத்திருக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் மசித்து எடுத்தால் சரி. மசித்து எடுத்து போட்டு தான் நாங்கள் பானியில் போட்டு எடுக்க வேணும். அதாவது இந்த பனங்கட்டி குட்டானை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுக்க வேணும். ஏன்னு சொன்னால் இதில் உள்ள தூசுகள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியேற்றுறதுக்காக பானியாக காய்ச்சி வெளியேற்றிட்டு, அதாவது வடித்து போட்டு திருப்ப அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே தேங்காய் பூ, இந்த பாசிப்பயிறு, ஒரு பிஞ்ச் உப்பு, நீங்கள் விரும்பினா ஏலக்காய் பொடியும் போடலாம். நான் ஏலக்காய் பாவிக்கையில் போட இல்லை. இந்த பதத்தில் நல்லா எடுத்து நல்ல சிறிய உருண்டைகளாக, அதாவது உருண்டைகள் பிடிக்கிற பதத்தில் நல்லா அந்த பாகியில் காய்ச்சி எடுத்து நல்லா உருண்டைகளாக, நல்ல அழகான உருண்டைகளாக எடுக்க வேணும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை பிடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு பெரிய அளவில் பிடிக்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் பெருசாக உருட்டி கொள்ளலாம். நான் சிறிய அளவில் தான் உருட்டி இருக்கிறேன். இனி இந்த உருண்டைகளை தோசை பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாக்கலவையை, அதாவது அவிச்ச மாவும் அவிக்காத மாவும் சமமாக கலந்து ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த கலவை அழகாக இருக்கிறதுக்காக போட்டு நல்லா தோய்ச்சி எண்ணெயில் போட்டு நான் பொரித்து எடுத்திருக்கிறேன். அநேகமாக இந்த தோசை கலவமாக உங்கள் எல்லாருக்கும் செய்ய தெரியும். இது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கோ, எவ்வளோ அழகாக இந்த உருண்டைகளை நான் பிடிச்சு வச்சுருக்கிறேன்னு சொல்லி. இனி இதை கலவையில் போட்டு தோய்ச்சி எடுத்து பொரித்து ஒரு சூப்பரான சுசியமாக இதை சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். பாருங்கோ, நல்ல வடிவான அழகான சுவையான சூப்பரான ஒரு சூசியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சூசியத்தை நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இனிப்பு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இனிப்பை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் தூக்கலாகவே போடலாம். அப்படியே இந்த சூசியத்தோட ஒரு கப் வெனில் டீயும் குடித்தா சூப்பராக இருக்கும். பாருங்கோ, நான் டீயும் ரெடியாக வச்சுருக்கிறேன். எனக்கு வெனில் டீ என்றால் கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்கும். பாருங்கோ, வெனில் டீயும் இந்த சூசியமும் நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உண்மையில் அருமையான சூப்பரான டிஷ் தான் இது. நீங்களும் இதை செய்து உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுத்து நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினா தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு உடனடியாக சேரும். இதோடு இந்த காணொளியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.